ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிர்தாஸ் கிச்சன். மிர்தாஸ் கிச்சனில் நாம் இன்றைக்கி செய்ய போகிற ரெசிபி சில்லி பரோட்டா. ஹோட்டலில் போய் நம்ம சாப்பிடுவோம் இல்லைங்களா சில்லி பரோட்டா, அதே வீட்டு முறையில் நம்ம எப்படி செய்யலான்றது தான் இப்போ நம்ம செய்து பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். இந்த மாதிரி பரோட்டாவை நான் 6 எடுத்திருக்கேன். இந்த மாதிரி 6 பரோட்டா நான் எடுத்துருக்கிறேன். அதுக்கு தேவையான பொருள் வந்து வெங்காயம், 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணியிருக்கிறேன். 4 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பொடியாக நறுக்கின பூண்டு, இஞ்சி எடுத்துருக்கிறேன். டொமேட்டோ சாஸ் 2 ஸ்பூன், சில்லி சாஸ் 2 ஸ்பூன், காஷ்மீரி மிளகாய் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். கரம் மசாலா எடுத்திருக்கேன். தனியா பொடி எடுத்திருக்கேன். லெமன் ஜூஸு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். க்யூப் சைஸில் கட் பண்ண குடமிளகாய் எடுத்துருக்கிறேன். அதே போல் வெங்காயமும் 1 வெங்காயம் எடுத்து க்யூப் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி சாஸ் வந்து 2 எடுத்து இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். பொரிக்கிறதுக்கு எண்ணெய், தேவையான அளவு உப்பு எடுத்துருக்கேன். வாங்க அது எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்கள் சிசர் வச்சும் வெட்டிக்கலாம், இல்லை கத்திலையும் இந்த மாதிரி வெட்டிக்கலாம். இந்த மாதிரி ஸ்கொயராக வெட்டிக்கணும். நான் எல்லாத்தையும் கட் பண்ணி இது மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இதை முதல்ல ஆயிலில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இது எல்லாமே பொரித்து எடுத்தாச்சு. இப்போ அதே எண்ணெயில் நம்ம எப்படி செய்கிறதுன்றத பார்க்கலாம். இப்போ அதே எண்ணெயிலேயே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின இஞ்சி போட்டுக்கிறேன். பொடியாக நறுக்கின பூண்டை சேர்த்துக்கிறேன். கட் பண்ண பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். பொடியாக நறுக்கின வெங்காயத்தையும் இதில் சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறோம். ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும், பச்சை வாசனை போகட்டும். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் பச்சை வாடை போகட்டும். போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் 2 பெரிய தக்காளியை நான் இது மாதிரி அரைச்சி எடுத்துருக்குறேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கின உடனே ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் வேக விடுறதுக்காக நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளிலாம் நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் க்யூபாக கட் பண்ண குடமிளகாயை போட்டுக்கிறோம். அதே மாதிரி வெங்காயமும் கட் பண்ணி போட்டுக்கிறோம். இது வந்து ரொம்ப நேரம் குக் ஆகணுன்றது இல்லை, க்ரன்ச்சியாக இருக்கணும். ஒரு 2 மினிட்ஸ் இப்படி வதக்கினா போதும். 2 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸும் சேர்த்துக்கிறேன். இதில் தேவைப்பட்டால் நீங்கள் ஃபுட் கலரும் ஆட் பண்ணிக்கலாம்.
லெமன் ஜூஸ் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் நான். இந்த ஸ்டேஜில் நம்ம தேவைப்பட்டால் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே போட்டுட்டேன், அதனால் நான் இப்போ போடலை. தேவைப்பட்டால் நீங்கள் போட்டுக்கலாம். நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச பரோட்டாவை இதில் போட்டு வதக்கிக்கலாம். நம்ம கொத்தமல்லியை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய சில்லி பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மிர்தாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.